ரொம்பவே பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் அப்படின்ற விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சாரி, ரிலீஸ் ஆகல, லீக் ஆயிருக்கு. இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அதோட அவங்களோட பிசினஸ் அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ற ப்ரொடியூசருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் தான் மிகப்பெரிய லாஸ். இந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்காக திருப்பியும் உங்க ப்ரொடக்ஷன்ல இன்னொரு படம் பண்ணி தரேன், அதுதான் என்னோட கடைசி படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம் நியூஸா என்னன்னு தெரியல. அபிஷியலா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தோ விஜய் சார் சைட்ல இருந்தோ இன்னமும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த மாதிரி இந்த படம் லீக் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க. இந்த படம் ரொம்ப நாளா சென்சார் போர்டால ஹோல்டு பண்ணப்பட்ட படம். ஸோ அதனால ரொம்ப நாள் எந்த ஒரு படத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. சென்சார் போர்டுக்கும் எடிட் ரூமுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால ஈஸியா லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னதான் சென்சார் போர்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாலும் எடிட்டுக்கு போயிட்டு வந்தாலும் ப்ரொடியூசர் இதை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கணும். இது அவரோட பொறுப்புன்னு சொல்லியும் ஒரு குரூப் பேசிட்டு இருக்கு. என்னதான் இந்த படம் உங்க டிவிலேயே ஓடினாலும் நீங்க பார்த்துருக்க கூடாது, இதை டவுன்லோட் பண்ணியிருக்க கூடாது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க கூடாது, அதுவே ஒரு அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் பேசிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாருமே அவங்கவுங்க தரப்புல இருந்து பேசுறது எல்லாமே கரெக்டான விஷயம் தான். ஆனா ஒவ்வொரு விதமான மக்கள் ஒவ்வொரு விதமா கன்சியூம் பண்ணிப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே இது ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட படம் அப்படின்றதுனால இது ஏற்கனவே பார்த்திருந்தாலும் திருப்பி அதிகமா பணம் கொடுத்து பார்க்கறதுக்கும் நிறைய மக்கள் ரெடியா தான் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்படும், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது ஒரு 90% மட்டும் தான் இருக்குமே தவிர ஒரு 10% அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி வெப்சைட்ல இது ரிலீஸ் ஆகிறதுனாலே நிறைய படங்கள் வந்து லாஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு லீக் ஒரு சின்ன படத்துக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட மணி எல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. படம்னு மட்டும் எடுத்துக்க கூடாது, எந்த ஒரு படைப்புமே அந்த ஆத்தரைஸ்டு பர்சனை தாண்டி இன்னொருத்தர் எடுத்து ரிலீஸ் பண்றது, அதுக்கு உரிமை கொண்டாடுறது, அதை வந்து மிஸ்யூஸ் பண்றது அப்படின்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் தான். ஸோ அது யாருமே பண்ணிடக்கூடாது. ஆனா இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால அங்கங்க பரவிட்டு தான் இருக்கு. இன்கேஸ் விஜய் சார் கேவிஎன் ப்ரொடக்ஷனோட சேர்ந்து இன்னொரு படம் பண்றாருன்னு இருந்தா அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் ஆர் அட்லி ஆர் நெல்சன் இந்த 3 பேர்ல யாரு டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.